ஜெம் செய்திகளை வழங்குவோர் இதய மேட்ரிமோனியல். சிங்கிளா வாங்க, கப்பலா போங்க. ஜெயலட்சுமி நகர், ட்ரீம் பிளாட்ஸ் ஃபார் சேல். டிடிசி பீரரா அப்ரூவ் பிளாட்ஸ் விற்பனைக்கு. வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இன்று தமிழகம் வருகிறார் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன். பாரதிய ஜனதா வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம். கோவையில் இன்று ஒரே மேடையில் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் 3ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். எஸ்எஸ்எல்சி தேர்வின் விடைத்தாள் திருத்தும் பணி இன்று தொடக்கம். தேர்வு முடிவுகள் மே 10ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு. கோவை மேட்டுப்பாளையம் ரயில் 2 நாட்கள் ரத்து. ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் பெங்களூரு அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். பாரதிய ஜனதா வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தமிழகம் வருகிறார். டெல்லியில் இருந்து இன்று காலை பெங்களூரு செல்லும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூருக்கு வருகை தருகிறார். அங்கு கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் சி நரசிம்மனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். பின்னர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் கார்த்தியாயினிக்கு ஆதரவாகவும், தஞ்சாவூர் பாரதிய ஜனதா வேட்பாளர் எம் முருகானந்தத்துக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். நாளை நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான எல் முருகனுக்கு ஆதரவு திரட்டும் அவர் மாலை கோவை சென்று அங்கு கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அண்ணாமலைக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். அடுத்ததாக பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் கே வசந்தராஜனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 3ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்பட பல்வேறு மாநிலங்களில் 102 தொகுதிகள் முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கு உட்படுத்தப்படுகிறது. இதற்கிடையே 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்று பிரச்சாரம் நடந்து வருகிறது. 2ஆம் கட்ட தேர்தல் வருகிற 26ஆம் தேதி நடைபெறும் நிலையில் 94 தொகுதிகளுக்காக நடைபெறும் 3ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இதற்கான வேட்புமனுக்கள் 19ஆம் தேதி வரை பெறப்பட்டு அவை 20ஆம் தேதி பரிசீலனை செய்யப்படும். பின்னர் 22ஆம் தேதி வரை வேட்புமனுக்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். இதைத் தொடர்ந்து மே 7ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடக்கிறது. இந்நிலையில் 2ஆம் கட்ட தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட மத்திய பிரதேசத்தின் பேதுல் தொகுதிக்கும் மேற்படி கால அட்டவணையில் 3ஆம் கட்ட தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. எஸ்எஸ்எல்சி தேர்வுக்கான விடைத்தாள் திருத்தும் பணி இன்று தொடங்குகிறது. எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 26ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி நிறைவடைந்தது. இத்தேர்வை சுமார் 9.10 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதிய நிலையில் விடைத்தாள்கள் மண்டல அளவிலான சேகரிப்பு மையங்களில் பாதுகாக்கப்பட்டன. இந்நிலையில் எஸ்எஸ்எல்சி விடைத்தாள் திருத்தும் பணிகள் இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக அரசு தேர்வுகள் இயக்கக அதிகாரி கூறுகையில், எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி தமிழகம் முழுவதும் 88 மையங்களில் நடைபெறுகிறது எனவும், விடைத்தாள்கள் அடுத்த 8 வேலை நாட்களில் நிறைவு செய்ய ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் விடைத்தாள் திருத்தும் பணியில் சுமார் 50,000 ஆசிரியர்கள் ஈடுபட உள்ளதாகவும், திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகள் மே 10ஆம் தேதி வெளியாகும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற 25வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸுடன் மோதியது. அதில் டாஸ் வென்ற மும்பை அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா பந்து வீச்சை தேர்வு செய்தார். அதன்படி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய பெங்களூரு அணிக்கு தொடக்க ஆட்டக்காரர் விராட் கோலி 3 ரன்களிலும், அடுத்ததாக களமிறங்கிய அறிமுக வீரர் வில் ஜாக்ஸ் 8 ரன்களிலும் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தனர். தொடர்ந்து ஆடி அரை சதமடித்த டூ பிளஸிஸ் 61 ரன்களிலும், தினேஷ் கார்த்திக் 53 ரன்களும் குவித்தனர். இறுதியில் பெங்களூரு அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன்கள் எடுத்தது. பின்னர் 197 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் மும்பை அணியின் சார்பில் முதலாவதாக களமிறங்கிய இஷான் கிஷன் 69 ரன்களிலும், ரோஹித் சர்மா 38 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர்.
முடிவில் மும்பை அணி 15.3 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 199 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றது. சென்னை கிராமணி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி தலைவராக ஆதனூர் ஊராட்சியின் வார்டு உறுப்பினர் க. சுந்தர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை வடபழனி ஆற்காடு சாலை ராஹத் பிளாசாவில் டாக்டர் KVS சரவணனை நிறுவன தலைவராக கொண்டு கிராமணி மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பின் மாநில இளைஞரணி தலைவராக ஆதனூர் ஊராட்சியின் 1வது வார்டு உறுப்பினரான க. சுந்தர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து க. சுந்தர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பின் வாயிலாக கிராமணி சங்கத்தின் வளர்ச்சிக்கும் சமுதாய முன்னேற்றத்திற்கும் மிகுந்த உறுதுணையாக நிற்பேன் எனவும் சங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுவேன் என்று சுந்தர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனக்கு இப்பதவி கிடைப்பதற்கு பரிந்துரை செய்த மாநில ஒருங்கிணைப்பாளர் மணி, மாநில துணைத் தலைவர் அன்பழகன், மாநில துணை செயலாளர் உதயா, மாநில இணை செயலாளர் ஜெய்சங்கர், தம்பி சுரேஷ் மற்றும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் சுகுமார் உள்ளிட்டோருக்கு அறிக்கை வாயிலாக க. சுந்தர் நன்றி தெரிவித்துள்ளார். நடிகரும் அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளருமான அருள்மணி நேற்று காலமானார். தமிழ் திரையுலகில் பல்வேறு திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்த பிரபலமானவர் அருள்மணி. இவர் நடிப்பு மட்டுமின்றி அரசியல் மற்றும் இயக்குனர் பயிற்சி பள்ளி என பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வந்தார். அழகி, தென்றல், தாண்டவகோணை உள்ளிட்ட படங்களில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியவர் அருள்மணி. அரசியலில் ஈடுபாடு கொண்டுள்ள அருள்மணி நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் பிரச்சாரத்திற்கு இடையில் ஓய்வு எடுத்தபோது மாரடைப்பு ஏற்பட்டு அருள்மணி உயிரிழந்தார். துணை சபாநாயகர் பதவியை பிரதமர் நரேந்திர மோடி நிரப்பாமல் ஜனநாயகத்தை படுகொலை செய்திருப்பதாக திருவள்ளூரில் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலுக்கு ஆதரவாக பிரச்சார பொதுக்கூட்டம் திருவள்ளூரில் ரயில் நிலையம் அருகே நடைபெற்றது. கூட்டத்தில் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி கலந்து கொண்டு வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் நரேந்திர மோடி முகாம் போட்டு தங்கினாலும் வெல்லப்போவது இந்தியா கூட்டணிதான் என்றும், துணை சபாநாயகர் பதவியை நரேந்திர மோடி நிரப்பாமல் ஜனநாயகத்தை படுகொலை செய்துள்ளார் என்றும் தெரிவித்தார். மேலும் நரேந்திர மோடி ஊழலை தலை மீது வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் ஊழல் குறித்து பேசுகிறார் எனவும், மோடி பொய் தொழிற்சாலையாக செயல்பட்டு வருகிறார் எனவும் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்தார். திருப்பத்தூரில் பள்ளிவாசலில் தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் திருவண்ணாமலை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் காளிய பெருமாளை ஆதரித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி அதிமுகவினர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஈத்கா மசூதியில் ரம்ஜான் திருநாளை முன்னிட்டு பிரம்மாண்ட தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொழுகையின் முடிவில் மசூதியிலிருந்து வெளியே வரும் இஸ்லாமியர்களிடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KG ரமேஷ், நகர செயலாளர் குமார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதன் பின்னர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் காளிய பெருமாளை ஆதரித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். சேலத்தில் காவல்துறையினரை சோதனை செய்ய விடாமல் தடுத்த பாஜக நிர்வாகிகள் மீது சூரமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டத்தில் பாஜக மாநகர மாவட்ட தலைவராக பணியாற்றும் சுரேஷ் பாபு என்பவரது வீட்டில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்க உள்ளதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பணமும் பொருளும் பறிமுதல் செய்யப்படவில்லை என பறக்கும் படையினர் தெரிவித்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் பாதுகாப்பிற்கு வந்திருந்த காவல்துறையினர் மாவட்ட தலைவர் சுரேஷ் பாபு வீட்டை சோதனை செய்ய முற்பட்டனர். அப்போது பாஜக நிர்வாகிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் காவல்துறையினரை சோதனை செய்ய விடாமல் தடுத்தல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் பாஜக மாவட்ட தலைவர் சுரேஷ் பாபு, மாநகர மாவட்ட துணைத் தலைவர் ரமேஷ் உள்பட 10 பேர் மீது சூரமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருப்பூரில் ரயிலை ரிவர்ஸில் எடுத்து ரயில் இன்ஜினில் சிக்கிய முதியவரை காப்பாற்றிய ரயில்வே பைலட்டுகளுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.
ஜெய்ப்பூரிலிருந்து கோவை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் திருப்பூரில் நின்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு கிளம்பிய போது கள்ளப்பாளையம் பகுதி அருகே திடீரென்று முதியவர் ஒருவர் தண்டவாளத்தை கடந்துள்ளார். இதை பார்த்த ரயில்வே பைலட் உடனடியாக எமர்ஜென்சி பிரேக்கை பயன்படுத்திய காரணத்தால் முதியவர் ரயில் என்ஜினுக்கு அடியில் சிக்கிக் கொண்டார். இறங்கி வந்து பார்த்த ரயில் நிலைய பைலட் மற்றும் ரயில்வே ஊழியர்கள் ரயிலை ரிவர்ஸில் இயக்கி அந்த முதியவரை மீட்டனர். மேலும் ரயிலை பார்த்தும் உடனடியாக தண்டவாளத்தில் படுத்துக் கொண்டதால் அந்த முதியவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தண்டவாளத்தை கடந்த முதியரை காப்பாற்றிய ரயில்வே பைலட்டுகளுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். திருப்பத்தூரில் நாடாளுமன்ற வேட்பாளர் CN அண்ணாதுரை உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த போது பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளான புதுக்கோட்டை, குருவம்பேக்கேரி, சின்னசமுத்திரம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் CN அண்ணாதுரை வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து மாடப்பள்ளி கிராமத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அப்பகுதியை சேர்ந்த மாடப்பள்ளி ஒன்றிய கவுன்சிலர் கஸ்தூரி ரகு வேட்பாளர் CN அண்ணாதுரைக்கு கலைஞரின் பேனா சின்னம் அளித்து உற்சாக வரவேற்பளித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய வேட்பாளர் CN அண்ணாதுரை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் விவசாய கடன், கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். இதில் திருப்பத்தூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி உள்பட இந்திய கூட்டணி கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரையை ஆதரித்து கருமார்பட்டியில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரையை ஆதரித்து திருவண்ணாமலை மாவட்டம் கருமார்பட்டி கிராமத்தில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி பிரச்சாரம் மேற்கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து கு பிச்சாண்டி பேசினார். அப்போது உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு இந்தியாவில் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்த போதுதான் 100 நாள் வேலை திட்டத்தை கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்தார் என்றும், மீண்டும் நரேந்திர மோடி ஆட்சி வந்தால் 100 நாள் வேலை திட்டம் இருக்காது, இலவசம் என்பது கிடையாது என்றும், தமிழகத்தில் பல்வேறு இலவசங்களை தலைவர் கருணாநிதி கொண்டு வந்தார் எனவும், அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இலவசங்களை வழங்கி வருகிறார் எனவும் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி பெருமிதம் தெரிவித்தார். மேலும் திமுகவின் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடையே வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் ஒன்றிய செயலாளர் அண்ணாமலை, ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சு கிருஷ்ணமூர்த்தி, ஒன்றிய கவுன்சிலர் பிரபாகரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் வசிக்கும் இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து பர்கூர் சாலையில் உள்ள மசூதியிலிருந்து இதுகா மைதானத்திற்கு ஊர்வலமாக வந்தனர். அங்கு பள்ளி வாசலின் தலைவர் சாகுல் ஹமீது தலைமையில் சிறுவர்கள், ஆண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தொழுகைக்கு பின்னர் இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் ஹசரத் நூர் முகமது ஷா தர்கா வளாகத்திலிருந்து தர்கா நிர்வாக அறங்காவலர் அப்துல் கலாம் ஆசாத் தலைமையில் இஸ்லாமியர்கள் ஊர்வலமாக புறப்பட்டு சென்று ஈத்கா மைதானத்திற்கு வந்தடைந்தனர். அதன் பின்னர் பெரிய பள்ளிவாசல் இமாம் ரமலான் சிறப்பு தொழுகை துவக்கி வைத்தார். இந்த தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு உலக நலனுக்காகவும் உலக ஒற்றுமையாகவும் பாலஸ்தீன மக்களுக்கு அமைதி நிலவ வேண்டும் எனவும் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். மதுரை மாவட்டம் அரசரடி பகுதியில் உள்ள திடலில் இஸ்லாமிய பிரச்சார பேரவை மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக அமைப்பின் சார்பில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. திடல் பகுதியில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பெண்கள், சிறுவர்கள், ஆண்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் திருமங்கலம், மேலூர் ஆகிய பகுதிகளில் உள்ள திடல்களில் தமிழ்நாடு ஹஸ்ஜித் ஜமாத் சார்பில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பெருநாள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். மேலும் ஹவுபாளையம், வில்லாபுரம், நெல்பேட்டை, ஹாஜிமார் தெரு, திருப்பரங்குன்றம், கலைநகர், திருவள்ளகாணி, சிலைமான், உசிலம்பட்டி, அலங்காநல்லூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் உள்ள பள்ளி வாசல்களிலும் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ரமலான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் சிறப்பு தொழுகையின் முடிவில் உலக அமைதி பெற வேண்டியும், விவசாயம் செழிக்க வேண்டியும், பேரிடர்கள் நீங்க வேண்டும் எனவும் சிறப்பு துவா செய்தனர். இன்றைய தினம் ஈகை திருநாள் என்று அழைக்கப்படுகின்ற ஈதுல் ஃபித்ரை முடித்துவிட்டு அனைவரும் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இறுதியாக நாங்கள் பலஸ்தீனுடைய மக்களுக்காகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டோம். அது மாத்திரமல்லாமல் தொழுகையில் நாங்கள் அதிகமாக இறைவனிடத்திலே உலக மக்களுடைய ஒற்றுமைக்காகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய அநீதிகளை களைந்து நீதியாக செயல்படக்கூடிய ஆட்சி வர வேண்டும் என்பதாக நாங்கள் அனைவரும்
பிரார்த்தனையில் ஈடுபட்டோம். இன்றைய தினம் நாங்கள் அதிகமாக தர்மத்திலும் இஸ்லாம் என்ன எங்களுக்கு போதித்ததோ குர்ஆனினுடைய வழிகாட்டலின் மூலியமாக நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மக்களாக நாங்கள் வாழக்கூடிய மக்களாக வாழ நாங்கள் இறைவனை பிரார்த்தித்த மக்களாக இந்த இடத்திலிருந்து கலைந்து செல்லக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். தூத்துக்குடியில் தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் அதிமுகவினர் மற்றும் திமுகவினர் போட்டி போட்டுக்கொண்டு வாக்கு சேகரித்ததால் அப்பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் உள்ள ஈத்த தோட்டத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ரமலான் சிறப்பு தொழுகை நடத்தினர். தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் அதிமுக வேட்பாளர்கள் சிவசாமி தலைமையிலான அதிமுகவினர் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அதேபோன்று திமுகவினரும் திமுக அரசின் சாதனைகளை விளக்க துண்டு பிரசுரங்களை வழங்கி கனிமொழிக்கு வாக்களிக்க கோரி ஆதரவு கோரினர். இதன் காரணமாக 2 பேரும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களின் கட்சிக்கு ஆதரவு திரட்டியதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் தென்பாக்கம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் SP சண்முகநாதன் முன்னிலையில் அமமுக கட்சியை சேர்ந்த 50 பேர் அதிமுகவில் இணைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட உசரத்து குடியிருப்பு பகுதியில் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்கு நின்றிருந்த பெண்கள் கையில் பூரண கும்பத்துடன் வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் வர்த்தக அணி தெற்கு மாவட்ட செயலாளர் திருமணவேல் இல்லத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளருமான SP சண்முகநாதன் முன்னிலையில் அமமுகவை சேர்ந்த 50 பேர் அதிமுகவில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் முத்துராமலிங்கம், ஒன்றிய செயலாளர் அச்சம்பாடு சவுந்தரபாண்டியன், துணை சேர்மன் அப்பாதுரை, ஒன்றிய மாணவரணி செயலாளர் ஸ்டான்லி, ஞானப்பிரகாசம் உட்பட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் இருந்து போடி வந்த ரயில் பயணிகளிடம் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் திடீரென சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி நாடாளுமன்ற தேர்தலுக்காக அரசியல் கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்க தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பல்வேறு சோதனைகள் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியை அதிகாரிகள் கண்காணித்து வரும் நிலையில் சென்னையில் இருந்து போடிநாயக்கனூர் ரயிலில் வந்த பயணிகளிடம் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் பாண்டி தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் இணைந்து சோதனை மேற்கொண்டனர். திடீரென தேர்தல் பறக்கும் படை அலுவலர்கள் ரயில் பயணிகளிடமிருந்து சோதனை மேற்கொண்டதால் ரயில் நிலையத்தில் நின்றிருந்த பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரியில் வாக்குச்சாவடி மையத்தை மாற்றம் செய்ததை கண்டித்து 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் தேர்தல் புறக்கணிப்பு செய்வதாக கூறி பதாகைகளுடன் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளம்துறை மீனவ கிராமத்தில் 4000த்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். இந்நிலையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி பள்ளம்துறை கடற்கரை கிராமத்தில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் தேர்தல் புறக்கணிப்பு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்து மீனவ சங்க தலைவர் அற்புதராஜ் தெரிவிக்கையில், பள்ளம்துறை மீனவ கிராமத்தில் 4000த்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ள நிலையில் வெறும் 25 குடும்பத்தினர் வசிக்கும் அன்னை நகர் பகுதியில் வாக்கு செலுத்துவதற்கான பூத் அமைத்துள்ளனர் எனவும், பல ஆண்டுகளாக பள்ளம்துறையில் செயல்படும் அரசு பள்ளியில் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது அன்னை நகர் பகுதியில் வாக்குச்சாவடி மையத்தை அமைத்ததினால் இரு தரப்பினருக்கும் இடையே பிரிவினைவாதம் ஏற்படும் எனவும் தெரிவித்தனர். எனவே மாவட்ட தேர்தல் அதிகாரி உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும், நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிப்போம் எனவும் மீனவ சங்க தலைவர் அற்புதராஜ் தெரிவித்துள்ளார். 25 மேல் குடும்பங்கள் ஓட்டு போடுங்க. ஆனால் ஒரு ஓட்டு கூட நாங்கள் அங்கே போடுறதுக்கு நாங்கள் எக்காரணம் உண்டு எந்த வழியிலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சார். ஏன்னா எங்கள் உரிமை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் அங்கே போனால் பல பிரச்சனைகளை நாங்கள் ஆளாக வேண்டிய சூழல் வரும். இதனால் அடி தண்டை எல்லாம் சச்சரவுகள் ஏற்பட்டு ஊருக்குள்ள பகமையான ஒரு நிலை ஏற்பட்டு பெரிய புரட்சியை வெடிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையை மாற்றணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஜனநாயக முறைப்படி அகிம்சை முறைப்படி நாங்கள் இந்த காரியத்தை கடைபிடிக்கிறோம். திருத்தணி முருகன் திருக்கோவிலில் கிருத்திகை தினத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி முருகன் கோவிலில் கிருத்திகை தினத்தை முன்னிட்டு அதிகாலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் மலைக்கோவிலில் குவிந்தனர். இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கடும் வெயிலும் பொருட்படுத்தாமல் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து மூலவரை தரிசனம் செய்தனர். இதையடுத்து மாடவீதியில் மேட் அமைத்து தற்காலிக நிழல்கோடை அமைக்க வேண்டும் என்று முருகன் பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். மதுராந்தகம் அருகே திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் செல்வம் டிராக்டர் இயக்கி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதிக்கு உட்பட்ட மொரப்பாக்கம், கூடலூர், தண்டலம், பெரும்பாக்கம், வேடந்தாங்கல் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி காஞ்சிபுரம் தனி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தம்பு தலைமையில் வேட்பாளர் செல்வத்திற்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செல்வம் தண்டலம் கிராமத்தில் விவசாயி ஒருவரின் டிராக்டரை இயக்கி கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் வருங்கால தலைமுறையினரின் விவசாயம் செய்ய வேண்டும் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். வாணியம்பாடியில் தொழுகை முடித்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் அதிமுகவினர் ஒருபுறமும் திமுகவினர் மறுபுறமும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ரஹ்மத் நகரில் உள்ள ஈத்கா மைதானத்தில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். அப்போது தொழுகை முடித்துவிட்டு வெளியே வரும் இஸ்லாமியர்களிடம் அதிமுகவினர் ஒருபுறமும் திமுகவினர் மறுபுறமும் துண்டு பிரசுரங்கள் வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது திமுக தொண்டர் நரேந்திர மோடியை வீட்டுக்கு அனுப்ப உதயசூரியன் சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள் என கோஷமிட்டனர். உடனே அதிமுக நிர்வாகி மோடியை நாட்டை விட்டு அனுப்ப இரட்டை இலைக்கு ஓட்டு போடுங்கள் என கோஷமிட்டனர். இதில் திமுக நகர துணை செயலாளர் குபேந்திரன், சமியுல்லா, விஜய், ஆனந்தன் மற்றும் அதிமுக நகர செயலாளர் சதாசிவம், சங்கர், சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கிருத்திகை தினத்தை முன்னிட்டு இரவு முதலே கடல் மற்றும் நாழிக்கிணறு தீர்த்தகத்தில் பக்தர்கள் புனித நீராடிவிட்டு சாமி தரிசனம் செய்தனர். இதையடுத்து காலை 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும், காலை 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும், அதனை அடுத்து 6 கால பூஜைகளும் நடைபெற்றது. இதில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேல் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி வந்தவாசியில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்களிடம் திமுக, அதிமுக, பாமக வேட்பாளர்கள் வாக்கு சேகரித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டது. உலக நன்மை வேண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதையொட்டி வந்தவாசி ஆரணி நெடுஞ்சாலையில் திறந்தவெளி திடலில் அனைத்து ஜமாஅத் சார்பில் இமாம் ஆதம் மௌலானா சிறப்பு தொழுகை நடத்தி வைத்தார். இதில் நகரமன்ற தலைவர் ஜலால், ஹஜ்ரத் சிராஜுத்தீன், ஹஜ்ரத் முகமது யூனிஸ், முஸ்லிம் லீக் மாவட்ட தலைவர் ஹாஜி TM பீர் முகமது ஆசியன், ரஹமத்துல்லா, CPM அப்துல்லா காதர், சையத் அப்துல் அலீம், சாகுல், ஹமீத் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்களிடம் வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான S. அம்பேத்கர் தலைமையில் ஆரணி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் MS. தரணிவேந்தன், நகர செயலாளர் தயாளன் உள்ளிட்ட கட்சியினருடன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். இதேபோன்று மாநில செயற்குழு உறுப்பினர் மன்னப்பன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கராத்தே சரவணன், கீழ்புத்தூர் தசரதன் உள்ளிட்டோருடன் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் கணேஷ்குமார் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதேபோன்று அதிமுக வேட்பாளர் GV கஜேந்திரன் அவர்களுக்கு ஆதரவு திரட்டி முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் தலைமையில் அதிமுகவினர் கலந்து கொண்டு தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். சித்தோடு மற்றும் ஈரோடு அரசினர் பொறியியல் கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நாடாளுமன்ற தேர்தலின் முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்துவதற்கான கட்டுப்பாட்டு இயந்திரம், வாக்குப்பதிவு இயந்திரம், வாக்காளர்கள் அளித்த வாக்கினை சரிபார்க்கும் இயந்திரம் ஆகியவைகள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தின் மூலம் கணினி சுழற்சி முறையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த இயந்திரங்கள் குமாரபாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்திலும், ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்திலும், ஈரோடு வட்டாட்சியர் அலுவலகத்திலும், மொடக்குறிச்சி வட்டாட்சியர் அலுவலகத்திலும், தாராபுரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலும் மற்றும் காங்கேயம் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் ஸ்ட்ராங் ரூமில் சீலிடப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் ஆயுதம் ஏந்திய காவலர்களின் கண்காணிப்பில் உள்ளது. இதனை ஈரோடு மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியாளருமான ராஜகோபால் சுன்சாரா ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியை உள்ளடக்கிய குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கான குமாரபாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர் புகைப்படத்துடன் பெயர் மற்றும் அவர்களது சின்னம் பொருத்தும் பணியினை மாவட்ட ஆட்சியர் ராஜகோபாலன் சுன்கரா ஆய்வு செய்தார்.
மேலும் நாடாளுமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணும் மையமான சித்தோடு ஈரோடு அரசினர் பொறியியல் கல்லூரியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தவாடி கிராமத்தில் அமைந்துள்ள கூத்தாண்டவர் ஆலயத்தில் 202ஆம் ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு 7ஆம் நாள் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தவாடி கிராமத்தில் அமைந்துள்ள கூத்தாண்டவர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஸ்ரீ கூத்தாண்டவர் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு நடைபெறும் விழாவை முன்னிட்டு மகாபாரத இன்னிசை சொற்பொழிவுகள், பாஞ்சாலி திருமணம், வான வேடிக்கை, கரகாட்டம், கூத்தாண்டவர் பிறப்பு, பெண்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற பொங்கல் வைத்து மாடவீதி வழியாக ஊர்வலமாக சென்று சாமிக்கு படைத்தல், பெண் அழைப்பு நிகழ்ச்சி, திருநங்கைகளுக்கான தாலி கட்டும் நிகழ்ச்சி மற்றும் அழகி போட்டிகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுவதை அடுத்து ஆலயத்தில் 202ஆம் ஆண்டு தேர் திருவிழா முன்னிட்டு 7ஆம் நாள் திருவிழாவான தருமன் பிறப்பு நிகழ்ச்சியில் அங்கிலியாக கவுண்டர், வைகையாரவாய் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே விதமான சீருடை அணிந்து வந்து பொங்கல் வைத்து ஊர்வலமாக சென்று சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இன்று தமிழகம் வருகிறார் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன். பாரதிய ஜனதா வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம். கோவையில் இன்று ஒரே மேடையில் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் 3ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். SSLC தேர்வின் விடைத்தாள் திருத்தும் பணி இன்று தொடக்கம். தேர்வு முடிவுகள் மே 10ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு. கோவை மேட்டுப்பாளையம் ரயில் 2 நாட்கள் ரத்து. ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. IPL கிரிக்கெட் தொடர் பெங்களூரு அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.